Hello friends, welcome back to hanumantechtamil YouTube channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய Orbeez ball இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு ரெண்டு வெரைட்டில இருக்கு. இந்த Orbeez ball யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா ஒரு Orbeez gun ரெடி பண்ண போறோம். அது எதை யூஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஏர் ப்ளோயர் இருக்கு. இந்த ஏர் ப்ளோயர் யூஸ் பண்ணி தான் ஒரு Orbeez gun ரெடி பண்ண போறோம். இந்த Orbeez gun வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First நம்ம Orbeez gun செய்யறதுக்கு நமக்கு 1 இன்ச் பைப் தேவை. இப்போ இந்த 1 இன்ச் பைப்பை நம்ம ஒரு 10 cm நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் பைப்பை ஒரு 10 cm கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இன்ச் டீயை அந்த கட் பண்ண பைப்ல வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெண்டுமே ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 1 இன்ச் பைப்ல நம்ம இன்னொரு 10 cm கட் பண்ண போறோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 10 cmல 1 இன்ச் பைப்பை கட் பண்ணிடுறோம். அந்த பைப்பை பார்த்தீங்கன்னா கீழே டீல வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச் ரெடியூசர் வேணும். இப்போ அந்த ரெடியூசரை அந்த பைப்போட ஃப்ரண்ட்ல வச்சு ஃபிட் பண்ணுறங்க. இப்போ நம்ம இந்த 1 இன்ச் பைப்பில் இன்னொரு 5 cmல நம்ம ஒரு பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 இன்ச் பைப்பை ஒரு 5 cm கட் பண்ண பைப்பை அந்த டீ உள்ள வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு டீயை அப்படியே மேல் வாட்டமாக வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு கன்று செட்டப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கா பைப்பை ஒரு லென்த்து நம்ம இதை கட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணோம். வாங்க கட் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முக்கா பைப்பை ஒரு 2 அடி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 அடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 1 இன்ச் பைப்லேருந்து முக்கா பைப்புக்கு ஒரு ரெடியூசர் இருக்குது. அந்த ரெடியூசரை அந்த டீயில் வச்சு ஃபிட் பண்ணுறங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம முக்கா பைப்பு 2 அடி கட் பண்ணதை அந்த கப்ளிங்கில் வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம Orbeez கன்னை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாட்டில் வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு வாட்டர் கன் எடுத்துங்க. இப்போ அந்த வாட்டர் கன்னோட மூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கைட்டிடலாம். கைட்டிட்டு ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டோம். அந்த Orbeez பால் வெளியில் வர மாதிரி. இப்போ இந்த வாட்டர் கேனை நம்ம இந்த டீயில் மேலே வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாட்டர் கேன் மூடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால் இந்த மூடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பை போட்டு அடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியில் டேப் போட்டுட்டோம். இப்போ இந்த டீ மேலே வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக போகிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டுருங்க. இப்போ இந்த வாட்டர் கேனை நம்ம கைட்டிடலாம். கைட்டிட்டு மேலே வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். வெளியே மூடி வராத அளவுக்கு. இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் காயிட்டோம். இப்போ நம்ம இந்த வாட்டர் கன்னை இதில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ப்ளோயரை பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங்கில் வச்சு ஃபிட் பண்ணுறங்க. இப்போ நம்ம Orbeez கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த கன் எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பெயிண்ட் அடிச்சிடலாம் இந்த கன்னுக்கு. இப்போ நம்ம Orbeez கன் ரெடி பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம Orbeez கன்னில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம Orbeez பால்லாம் இந்த சைடு போட்டால் நம்மளுக்கு இந்த ப்ளோயர் உள்ள போகுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி ஒரு வலை கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டை வச்சுட்டு அந்த டீயை வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டா நம்மளுக்கு Orbeez பால் பார்த்திங்கன்னா இந்த சைடு வராது. இப்போ நம்ம கன் எடுத்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம Orbeez கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம Orbeez பால் போட்டு இந்த கன் எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம Orbeez பால் ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு Orbeez பால் எல்லாமே இந்த வாட்டர் கன்னில் லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஏர் ப்ளோயர் ஆன் பண்ணலாம். ரெடி 1 2 3. இப்போ நம்ம Orbeez பால்லாம் வாட்டர் கன்னில் போட்டோம். இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். ரெடி 1 2 3. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை நம்ம லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு தடவை Orbeez பாலில் லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேலே ஷூட் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெடி 1 2 3. எவ்வளோ இங்கே பண்ணுறோம். இப்போ நம்ம இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா மேலே ஷூட் பண்ண போகிறோம். Orbeez பாலில் மேலே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரெடி 1 2 3.
இப்போ நம்ம சின்ன ஆர்பிஸ் பால் போட்டோம். அங்கே இருக்க பையனை ஷூட் பண்ணி பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்க. ரெடி பண்ணி ரெடியா? சத்த நேரத்தில் காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த தடவை கேமராவை ஷூட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ரிசல்ட்டு. இப்போ நம்ம சுட போகிறோம். ரெடி 1 2 3. ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. நம்ம ஆர்பிஸ் கன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. நிறைய ஆர்பிஸ் பால் போட்டு நம்ம லோட் பண்ணி சுட்டோம். சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கொஞ்சம் ஆர்பிஸ் பால் தான் இருந்தது. அதனால தான் எங்களால் அதிகமான டேக் எடுக்க முடியல ஆர்பிஸ் கன்னை வச்சு. இந்த ஆர்பிஸ் கன் வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.